வணக்கத்தையும் இந்த மாலை வேளையில் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அழைத்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வைத்த அருமையான பாஸ்டர் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அருமையான ஒரு தகப்பன் ஆண்டவர் அந்த ஐயாவுக்கும் இந்த சபை மக்கள் யாவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாட்களில் வாசிக்க வேண்டிய பகுதிகளை நானே உங்களுக்கு வாசிப்பது உங்களுக்கு மிகவும் எளிமையாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆகவே வசனங்களையும் நான் வாசித்து விடுகிறேன். மிகவும் பிரயோஜனமாக அந்த வசனங்கள் உங்களுக்கு இருக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கிறபடினாலே அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் நம்மளோடு கூட இருக்கிறது. இந்த நாட்களில் வேத வசனங்களை நான் வாசிப்பதற்கு முன்பதாக ஒரு அறிமுக பகுதியாக ஒரு அருமையான ஒரு விஞ்ஞானியை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். அவர் பேர் சார் ஐசக் நியூட்டன் அப்படிங்கிற ஒரு புவியீர்ப்பு ஆராய்ச்சியாளர். அவர் தன்னுடைய ஆராய்ச்சி வளாகத்தில் அதோட கதவுல ஒரு பெரிய ஓட்டை ஒன்றும் ஒரு சின்ன ஓட்டை ஒன்றும் போட்டு வச்சிருந்தார். அவருடைய நண்பர் அந்த இடத்துல வரும்பொழுது இது என்ன கதவுல ஒரு பெரிய ஓட்டை ஒன்று இருக்கு, ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்கு அப்படி என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது, என்கிட்ட 2 பூனை இருக்கு, ஒன்று பெரிய பூனை ஒன்று சின்ன பூனை. ஆகவே பெரிய பூனை போறதுக்கு ஒரு வாசலும் சின்ன பூனை போறதுக்கான ஒரு வாசலும் நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். இப்போ நண்பர் சொன்னாராம், இந்த பெரிய பூனை போற பாதையிலேயே இந்த சின்ன பூனையும் போயிருமே, அதுக்கு எதற்கு தனியா ஒரு ஓட்டை அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமா இந்த சிறிய விஷயம் கூட எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஞ்ஞானி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ ஒரு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் கூட அவருக்கும் சில அறிவு இல்லாத அல்லது புத்தி இல்லாத சில காரியங்கள் இருக்கும் என்பது தான் இது நமக்கு உணர்த்துகிறதா இருக்கிறது. இந்த ஏசாயா எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல ஒரு வசனம் இப்படியாக சொல்லப்படுகிறது. மாடு தன் எஜமானனையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமல் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் எப்படியா இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை ஆண்டவர் விடுதலையாக்கி செங்கலுக்கு ஊடாக நடக்க வைத்து, அது மாத்திரமல்ல பரலோகத்தில் இருந்து மன்னாவை அவர்களுக்கு அனுப்பி வைத்தார், காடைகளை அனுப்பி வைத்தார், கண்மலையினுடைய தண்ணீரை அவர் கொடுத்திருக்கிறார், அவர் செருப்பு பழுதடையவில்லை, அவர்கள் அங்கிகள் பழசடையல, இப்படி எல்லா வகையிலும் அற்புதங்களை செய்த அவர்கள் தேவனாய் இருந்தும் அந்த அற்புதங்களை கண்ட அந்த ஜனங்கள் இன்னும் உணர்வில்லாத நிலையில இருக்கிறதைத்தான் இந்த வேதவசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எவ்வளவுதான் அறிந்திருந்தாலும் அல்லது எவ்வளவுதான் நம்ம புரிந்திருந்தாலும் சில வேளைகளில தவறுகிற ஒரு காரியம் நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த நாட்களில நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவாராக. நாம் இப்பொழுது தியானிக்க வேண்டிய வசனம் 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்வதை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள் அப்படி என்று சொல்லி இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். சாமுவேல் ஆண்டவரிடத்தில் ஒரு முறையிடும் பொழுது ஜனங்கள் எங்களுக்கு ராஜா வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவர்கள் கேட்கிறதற்காக ஆண்டவரிடத்துல அவர் பரிந்து பேசும் பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான் இந்த காரியங்கள். இப்போ ஜனங்கள் மோசையின் மூலமாய் நடத்தப்பட்டார்கள், யோசுவாவின் மூலமாக நடத்தப்பட்டார்கள், அதற்கு தாண்டி அவர்கள் நியாயாதிபதியின் மூலமாக அவர்கள் நடத்தப்படுகிற காரியங்கள்லாம் பார்க்கிறோம். இதுவரையிலும் தேவன் அவர்களை நடத்தி வரும் பொழுது இந்த ஜனங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்களை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். அங்கிருக்கிற ஒரு ராஜாவினுடைய ஒரு ஆட்சியை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அது ஒரு கவர்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை தான் அவர்கள் சொல்கிறதை பார்க்கிறோம். இதற்காக தான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 5வது வசனத்திலே, இதோ நீர் முதிர் வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள் என்று சொல்லப்படுகிற வசனத்தை பார்க்கிறோம். இவர்கள் சொல்லுகிற காரணங்கள் சரியா இருக்குதா அப்படின்னு பார்த்தா காரணங்கள் சரியானதுதான். சாமுவேலுக்கு வயது முதிர்ந்து போய்விட்டது.
அங்கிருக்கிற அவருடைய பிள்ளைகள் சரியா நடக்கிறதில்ல என்கிற குறைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்கள் செய்கிற காரியங்கள் குறைகள் நிவர்த்தி செய்யப்படக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறது. ஆகவே குறைகள் மாறலாம். ஆனால் இவருக்கு இரண்டாவது ஒரு காரியங்களை செய்த காரியங்கள் தான் உலகத்திலே இருக்கிற ராஜாவை போல எங்களையும் ஆள வேண்டுகிற ஒரு ராஜா வேண்டும் என்கிற காரியங்கள் ஆண்டவரை புறந்தள்ளுகிற ஒரு காரியமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகவே உலகத்தினுடைய கவர்ச்சி இன்று தேவனை புறக்கணிக்கிற ஒரு காரியத்துல கொண்டு போய் விடுகிறது அப்படிங்கிறதான் இந்த சூழ்நிலையில் நம்ம பார்க்கிறோம். இது நாம் அறிந்து செய்கிறோமா அல்லது அறியாமல் செய்கிறோமா அப்படி என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு சில வேளைகளில் இது அறியாமல் செய்கிற காரியங்களும் உண்டு. அறிந்தும் நாம் சில வேளைகளை நம்முடைய இருதய கடினத்தினாலும் செய்கிற காரியங்கள் இதில் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ குறைகளை தவிர்க்க முடிகிற காரியங்கள் உண்டானா குறைகளை தவிர்த்து விடலாம். ஆனால் தேவனை விட்டு தவிர்ப்பது நம்முடைய வாழ்க்கையில் ஆபத்தான ஒரு காரியம். இந்த ஒரு குறைகள் இருக்கிறது, இவர் சரியில்லை, இந்த காரியங்கள் சரியில்லை, இந்த காரியங்கள் சொல்லும் பொழுது அது மாற்றுவதற்கான வழிகள் இருக்கிறது. ஆனால் அதற்காக தேவனை விட்டு விலகிற காரியங்கள் மிக 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 ஆபத்தான ஒரு காரியமாய் இருக்கிறது என்று சொல்லிதான் இந்த வேதவசனம் நமக்கு உணர்கிறதை பார்க்கிறோம். இப்போ எரேமியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த ஜனங்கள் செய்த காரியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய சுய சித்தத்தை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ இவர்கள் தேவனை விட்டுவிட்ட ஒரு காரியங்கள் மாத்திரமல்ல, தங்களுக்கான நிரப்ப முடியாத வெடிப்புள்ள தொட்டிகளை சேர்த்துக் கொள்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவன் அல்லாத எந்த ஒரு காரியமும் நமக்கு ஆசீர்வாத குறைவுகளை கொண்டு வரும் என்பதுதான் இந்த வேதவசனம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவனற்ற ஒரு காரியம் நம்மளை ஆசீர்வாத குறைவுகளை உண்டாக்கும் என்பதை இந்த வேதவசனம் திட்டவட்டமாக நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கிறது, ஏன் இந்த மாதிரியான காரியங்கள் ஜனங்களுக்குள்ளே இருக்கிறது, அல்லது எனக்குள்ளே ஏன் இப்படி நடக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது ரோமர் எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 15 23 வசனங்கள் வரை நான் வாசிக்கிறேன். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாதை செய்கிறோனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனோ? ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாமிசத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையே செய்கிறேன். அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. அப்படி என்று சொல்கிற இந்த காரியத்தை தான் நான் வாசித்து பார்க்கிறோம். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன், ஆனாலும் பிரியமா இருக்க முடிகிறது இல்லை என்கிற ஒரு காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற காரியங்கள். காரணம் என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இன்னும் ஒரு பிரமாணம், பாவ பிரமாணம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே தான் அவர்கள் தேவனை விட்டு விலகவோ அல்லது தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகவோ தேவ சமூகத்தை விட்டு விலகவோ அவர்களுக்கு ஏதுவான ஒரு காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறதை பார்க்கிறோம். இதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன என்று சொல்லி பார்த்தா, எது பாவம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது பாவமே இன்னைக்கு சரியா இருக்கிற ஒரு சூழ்நிலையில காலகட்டங்கள் தான் நாம் இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு காரியத்தை பார்க்கிறோம், வேதம் சொல்கிறது சாராயத்தை நாடுகிறவனுக்கு ஐயோ அப்படிங்கிற வேதவசனம் போட்டிருக்கிறத பார்க்கிறோம். அப்போ போதைப் பொருள்களை நாம் உட்கொள்வது தவறு அப்படி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் இந்த நாட்களில ஒரு அரசு
மதுக்கடைகளை திறந்து வைத்திருக்கிறது. அது எல்லோருமாக அதை என்ன செய்கிறாங்க, அதை அருந்தி கொண்டு இருக்கிறத பார்க்குறோம். அது இப்பொழுது காலகட்டங்களில் அது ஒரு சோசியல் ட்ரிங்காக, ஒரு சமுதாய பானமாக, ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தால் கூட அதிலே விருந்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அது மாறிவிட்ட ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இது சமுதாயம் அது சாதாரணமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அதே போல இன்னொரு ஆணை திருமணம் செய்து கொள்வதற்கு சட்டம் அங்கீகாரம் அளித்திருக்கிறது. அது தவறு இல்லை என்று சொல்லி சட்டம் அது அங்கீகாரம் கொடுத்திருக்கிறத இந்த உலகத்துல நம்ம பார்க்கிறோம். இப்படி அநேக சட்டங்கள் பாவங்களாய் இருக்கிற ஒரு காரியங்களுக்கு சட்டங்கள் இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறத சமுதாயம் அதை எளிமையாக ஏற்றுக்கொள்கிற ஒரு நிலையையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இது பாவமா, இது பாவம் இல்லையா என்று யோசிக்கக்கூடிய நிலையில இல்லாதபடிக்கு நம்முடைய சாதாரண வாழ்க்கை முறையோடு கூட அது இணைந்து போகிறபடினாலே நாம் அந்த பாவத்திற்குள்ளாக உளுந்து விடுகிற ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாயிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு அங்கீகாரம் ஆகியிருக்கிறது. பல பாவங்கள் உலகம் அதை அங்கீகரித்து இருக்கிறபடினாலே நாம் பாவம் என்னதென்று நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ நாம் ஆண்டவரை விட்டு ஒரு விலகாத, ஆண்டவரை விட்டு ஒரு பிரியாத ஒரு காரியம் நமக்குள்ளே வர வேண்டுமானால் வேதம் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்க வேண்டும். வேத வசனம் நமக்கு அது ஒரு தீபமாக இருக்க வேண்டும். அப்பொழுது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையில எது பாவம், எது தேவனுடைய காரியம் என்பதை நாம் அறிந்து செயல்படுகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகம் முழுவதும் இன்றைக்கு பாவத்திற்குள்ளாக, பாவம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு காரியமாக இன்றைய உலகத்தில் இருக்கிறது. ஆனாலும் இதிலே நாம் வேதவசனம் சொல்கிறபடி அந்நிய நுகத்திலே அபிசுவாசிகளுடன் நீங்கள் பிணைக்கப்படாதிருங்கள், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தமேது என்று சொல்லும் பொழுது சொல்லுகிற அந்த வசனத்தின்படியாக ஒளியாயிருக்கிற நாம் இருளிலே கலவாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாயிருக்கிறது நம்ம மேல் விழுந்ததான ஒரு கடமையாயிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி இந்த பாவத்திற்குள்ளாக நாம் விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நம்மிடத்துல இருக்க வேண்டும், இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவையான ஒன்றாய் இருக்கிறது. நான் தடுமாறுகிற வேளை, நான் நிறைய நேரங்களில தவறி விடுகிறோம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில செய்யக்கூடாத சில காரியங்களுக்குள்ளாக இணைந்து செயல்படுகிற அல்லது உடன்படுகிற காரியங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டுமானால் பல காரியங்கள் நம்மளோடு கூட இணைக்கப்பெற வேண்டும், சில காரியங்கள் நம்மிடத்திலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவனோடு கூட இருக்கிற, தேவன் நம்மை ஆளுகை செய்கிற ஒரு நிலையை உண்டாக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நமக்கு என்ன தேவை என்று சொன்னால், முதலாவதாக தேவ ஆவி நமக்கு தேவையா இருக்கிறது. இந்த தேவ ஆவி மாத்திரம்தான் நம்மளை சரியான பாதையில நம்மளை நடத்தக்கூடியதா இருக்கிறது. ஆண்டவருடைய வேதம் யோவான் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஆவி நம்மை எப்படியாக நடத்தும் என்பதையெல்லாம் ஆண்டவர் சொல்கிறார். நான் உன்னை திக்கற்றவனாக விடவில்லை, அவர் உங்களுக்கு அநேக காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். இப்பொழுது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை உங்களுக்கு இருக்காது. அவர் சொல்லும் பொழுதுதான் அது உங்களுக்கு புரிந்து கொள்ள முடியும் என்றெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்கு வேதத்தில் உயிரோடு இருக்கும் காலத்தில் சொல்லி இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவில் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அப்படி என்று சொல்லி இந்த வேத வசனத்தை நாம் வாசித்து பார்க்கிறோம். அப்போ தேவ ஆவி வாசமாயிருந்தால் நாம் மாமிசத்திற்கு உட்பட்டவர்களாய் இருக்க மாட்டோம். காரணம், ஆவியானவர் நம்மளை சரியான பாதையில அவர் நடத்துகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். எது வழி என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நடத்துகிறார். அப்போஸ்தலர் எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் 8ஆம் வசனத்திலே கூட இப்படியாக நாம் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி வரைந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி, அப்போ அந்த தேவ ஆவி நமக்குள்ளே இருந்தால் மாத்திரமே நான் தேவனுடைய காரியத்தை சரியாக என்னால் புரிந்து கொள்ள முடியும். நான் எங்கும் விழுந்து போகாதபடிக்கு, உலகத்தை நான் பார்க்கிறவனாய் இராதபடிக்கு, உலகத்தினுடைய காரியங்கள் எனக்குள்ளாக வராதபடிக்கு, உலகத்திலே
பாவங்கள் சாதாரணமாக எண்ணப்படுகிற காரியத்தில் நான் விலக வேண்டுமானால் எனக்கு எச்சரிப்பு கொடுக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தேவையாயிருக்கிறார். இந்த ஆவியானவரை இன்றைக்கு அநேக இடங்களிலே அலட்சியப்படுத்தப்படுகிறதை நான் பார்க்கிறோம். இது வெறும் அந்நிய பாஷை பேசப்படுகிறதற்காக மாத்திரமா, அல்லது நம்முடைய வாழ்க்கையில வேற ஏதாவது வரங்கள் கிரியை செய்கிறதற்கான காரியங்களுக்கு மாத்திரமா என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆவியானவர் இந்த நாட்களில பிதாவிற்கு அடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வந்து நமக்கு வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் வேதாகமத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே அந்த வார்த்தைகளை நமக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் ஞாபகப்படுத்தும் பொழுது நாம் சரியான பாதையில் நடத்துவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராயிருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 13வது வசனம், அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்திருந்ததினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ ஆவி நம்மிடத்தில் இருக்கிற பட்சத்தில் நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அப்போ தேவனோடு கூட இருக்கிற ஒரு நல்ல உறவு என்பது என்று சொன்னால் பரிசுத்த ஆவி நம்மிடத்தில் இருக்கிற ஒரு காரியம்தான். அப்போ அந்த நாட்களை நாம் பார்க்கும் பொழுது அந்த சாமியரிடத்தில் இருக்க ஜனங்கள் அந்த ஆவி இல்லாத ஒரு ஜனங்களாக இருந்தபடினாலே உலகத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள், தேவனை விட்டு விலக ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அவர்கள் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது அந்த பரலோகத்தின் மன்னாவை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், இது வெறும் மன்னா, இது அவங்களுக்கு ரொம்ப அதை சாப்பிட்டதுனால அவங்களுக்கு சலிப்பு தட்டி போன ஒரு காரியமாக அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்கிறது, மிஞ்சி போறவன் தேனையும் அவன் மதிக்க மாட்டாங்கிற மாதிரி இந்த நாட்களில ஒரு நன்மையான காரியங்களை பெற்றிருக்கிற அந்த ஜனங்கள் எப்படி அலட்சியப்படுத்தினார்களோ அப்படி நாம் அலட்சியப்படுத்தாமல் இருக்க வேண்டுமானால், நான் ஆவிக்குரியவனாக இருக்கும் பொழுது அவர் என்னிலும் நான் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது நாம் நிச்சயமாக அவரை புரிந்து கொள்வோம் என்கிற ஒரு காரியம்தான் இதிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி. அப்ப இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்தக்கூடியவராயிருக்கிறார். நாம் வேதத்தை வாசிக்கும் பொழுது அது நமக்கு பாவ உணர்வடைய வைக்கிறது. இந்த பாவ உணர்வடைந்த நாம் பாவத்திலிருந்து விலக வேண்டுமானால் ஆண்டவராய் இயேசு கிட்ட சொல்ற போகிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து விலக்குகிறார். ஆனால் அது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாளிலே இந்த பாவங்க நினைவுகள் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது, பாவ சிந்தனை நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல. அப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக உலகத்தின் ராஜாவை போல தங்களுக்கு வர வேண்டும் என்கிற எண்ணம் வந்ததோ அதே போல இந்த நாட்களில் நமக்குள் எண்ணங்கள் வரலாம். அப்படி வரும் பொழுது அதை கண்டித்து உணர்த்துவதற்கு ஒரு ஆவியானவர் நமக்கு தேவையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் ஆண்டவருடைய வழியிலே நாம் நடப்பதற்கு தேவையான ஒரு காரியம் தேவ ஆவியானவர். இந்த தேவ ஆவி இல்லாத ஒரு மனுஷன் ஜீவனில்லாத ஒரு மனிதனாயிருக்கிறார். அது வெறும் பாஷைகளை பேசுவதற்காக மாத்திரமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில ஆவிக்குரிய சிந்தையில தேவனோடு கூட இருக்கிற தொடர்புடைய காரியங்களில அது பெரிதும் உதவக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே பரிசுத்த ஆவியா நமக்கு தேவை என்று சொல்லித்தான் அது பிதாவினுடைய வாக்கு தத்தம் என்றும் தேற்றரவாளன் திக்கற்றவனாய் விடல தேற்றரவாளன் என்றும் அது உங்களிடத்தில் வரும்பொழுது சாட்சியாய் வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறவர் என்று சொல்லி இவ்வளவு ஒரு பெரிய ரெக்கமெண்டேஷன் அந்த ஆவியானவருக்கு வருமானால் அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிற காரியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த தேவ ஆவியை நாம் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு அதை வாஞ்சிக்க வேண்டும். அது ஏதோ யாரோ ஒரு காரியத்தின் மூலமாக வருவதல்ல, அது யாரோ பார்த்து இமிட்டேட் பண்றது அல்ல. பரிசுத்த ஆவியின் மேலே ஒரு வாஞ்சை நமக்குள்ள வர வேண்டும். பரிசுத்த ஆவி எனக்குள்ள வர வேண்டும் என்கிற விருப்பம் வேண்டும். அதற்கான தாக்கம் தேவை, அதற்கான எதிர்பார்ப்பு, அதற்கான காத்திருத்தல். இப்படி நாம் உள்ளே இருக்குமானால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து அந்த தேவ ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியம், ஒரு ஐக்கியமான காரியம். அது யாரோட ஐக்கியம் என்று சொன்னால்
தேவனோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில், நீங்கள் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி யோவான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ இவர்களுடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்கிறது என்று சொல்லி பார்த்தால், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. ஆனா நீங்க எங்களோட கூட ஐக்கியமாகுங்க. காரணம், நீங்க எங்களோடு கூட ஐக்கியமானால் நாங்கள் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் ஐக்கியமாக்குறோம், நாம் ஒரு ஐக்கியமாக இருப்போம் என்கிற ஒரு காரியத்தை சொல்ல வருகிறதை பார்க்கிறோம். இந்த ஐக்கியம் என்று சொன்னால் ஒரே சிந்தனை, ஒரே எண்ணங்கள் என்கிற ஒரு காரியம்தான் இந்த வேதத்தில் நாம் சொல்லப்படுகிற காரியங்கள். ஆகவே நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்க வேண்டும். தேவ ஐக்கியம் நமக்கு தேவையாக இருக்கிறது. தேவனை நாம் வணங்குவது மாத்திரமல்ல, ஆராதிப்பது மாத்திரமல்ல, அவரை புகழ்வது மாத்திரமல்ல, அவரோடு கூட இணைந்து செயல்படுகிற காரியங்கள் நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டேன் என்று சொல்லி தாவீதை குறித்து சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ எவ்வளவு தூரம் ஆண்டவருடைய அந்த இருதயமும் தாவீதினுடைய இருதயம் எவ்வளவு இணைந்து செயல்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்முடைய இருதயம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுகிறதா? ஆண்டவருடைய நினைவுகள் எனக்குள்ளாகவும் என்னுடைய நினைவுகள் ஆண்டவருக்குள்ளாக வரக்கூடிய அந்த ஐக்கியம் நமக்குள்ளாக இருக்கிறதா? ஆண்டவருடைய வேதம் சொல்கிற பிரகாரம் பார்க்கும் பொழுது, நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிற நமக்கும் ஆண்டவர் நம்மளோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறார். நாம் பேசுகிற ஒரு தெய்வத்தை, அவர் மரித்தும் உயிரோடு இருக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மளோடு கூட பேசணும். இந்த நாட்களில் ஒரு வசனத்தை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சங்கீதம் 91:15 நாம் வாசிக்கும் பொழுது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன் என்று சொல்லி. அப்போ நம்முடைய ஐக்கியம் என்பது, நாம் தேவனை சந்திக்க போகும் பொழுது, நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் எனக்கு மறு உத்தரவு, எனக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறார். எத்தனை முறை நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்கிறவர்களாக இருந்திருக்கிறோம். அந்த ஆண்டுடைய சத்தத்தை நாம் கேட்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். நாம் ஒரு வீட்டுக்கு போகும் பொழுது, அந்த வீட்டில் குரல் கொடுக்கும் பொழுது, யார் வந்திருக்கிறான்ற குரல் பழக்கப்படும் பொழுது அவங்களுக்கு தெரியும் இன்னார் வந்திருக்கிறார் என்று சொல்லி. அப்போ நமக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற ஒரு சத்தத்தை நாம் அறிந்திருந்தோமானால் அதுதான் நல்ல ஐக்கியம். அது நம்முடைய வாழ்க்கையில சரியான பாதையிலே நடத்தும். பாருங்க, சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடும் பொழுது, சாமுவேலே என்று சொல்லும் பொழுது அந்த குரல் அறியாதபடினாலே அவன் ஏலியிடத்திலே போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் ஏலி அவனை திரும்பவுமாக ஆண்டவரிடத்தில் திரும்பி அனுப்பும் பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு அறிவு அவனுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. நாமும் தேவ சமூகத்தில் தனித்திருந்து நாம் ஜெபிக்கலாம். வீட்டில் குடும்ப ஜெபம் பண்ணலாம், சபையில் ஆராதிக்கலாம், உபவாசம் ஜெபங்கள் பண்ணலாம். எல்லா காரியங்கள் பண்ணினாலும் நாம் தேவனோடு கூட தனிப்பட்ட ஒரு ஐக்கியம்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வளர்ச்சியில ஒரு பெரிய காரியங்கள் நமக்குள்ளே உண்டாக ஆரம்பிக்கிறது. அது தேவனோடு கூட நாம் பேசுகிறதும் தேவன் நம்மோடு கூட ஒரு பேசுகிற ஒரு காரியமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் நீங்கள் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்க வேண்டுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நீங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நாம் ஏற்கனவே நம்ம ஜெபிக்கிற காரியங்கள்லாம் வேண்டுதலாகத்தான் இருக்கிறது. ஆனால் இந்த ஜபம் என்று சொல்லுகிற காரியம் என்ன? அதுதான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட பேச வேண்டும், நாம் ஆண்டவரோடு கூட பேச வேண்டும். இதுதான் ஐக்கியம் என்கிற ஒரு காரியம். இதுதான் யோவானுக்கு சொன்னப்பட்ட காரியங்கள். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொன்னால், அவர் என்ன எனக்கு சொல்லுகிறாரோ, நாங்கள் என்ன சொல்லுகிறோமோ அதை அவர் கேட்க, அவர் நான் சொல்ல நாங்கள் கேட்கிறேன் என்கிற ஒரு பரஸ்பர ஒரு காரியத்தை இந்த இடத்துல அவங்க சொல்லி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் எழுதின புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியிலே நிலைத்திராவிட்டால் அது தானாக கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்படி என்கிற ஒரு காரியத்தை இந்த வேளையில சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ
இந்த எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிறைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். அப்போ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்கிறார், நீங்க அதிக கனிகளை கொடுப்பதினாலே, யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்கிறது, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீசராய் இருப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ நான் உண்மையிலேயே ஆண்டவருடைய சீசனாய் நான் இருக்கிறேனே என்றால் நான் கனி கொடுக்கிறவனாக இருக்கணும். அப்போ நான் கனி கொடுப்பதினாலே, நான் அதிகமாக கனி கொடுப்பதினாலே அதுதான் என்னை அடையாளப்படுத்தக்கூடிய, ஆண்டவருக்கு அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு காரியங்களாக இருக்குது. அப்போ இந்த கனி கொடுக்க வேண்டுமானால் நான் தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு காரியம். அப்போ கொடியானது செடியோடு இணைந்திராவிட்டால் அது பலன் கொடுக்காது என்று சொன்னது போல, நான் பலன் கொடுக்கிறவளாக இருக்க வேண்டுமானால் தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு ஆண்டவர் தேவை என்பதை இந்த நாட்களில் உணர்ந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு கூட உறவாடவில்லை, தேவனோடு கூட தொடர்பு கொள்ளவில்லை. அவர்கள் செய்த அத்தனை காரியங்களும் அது ஒரு சடங்காச்சார காரியங்களாகவே, ஒரு கீழ்ப்படிதல். ஒரு தவறு என்று சொன்னால் அதற்கான பலி, ஒரு தவறு என்று சொன்னால் அதற்கான நிவர்த்திக்கான ஒரு காரியம். இப்படி அவர்கள் செய்ததினாலே அவர்கள் தேவனோடு கூட உறவு அல்ல, தேவனோடு கூட தொடர்பு மட்டுமே வைத்திருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் வேதவசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியங்கள் என்று சொன்னால், தேவனோடு கூட உறவு இருக்கும் பட்சத்திலே மாத்திரம்தான் தேவனுடைய நிலைப்பாடுகள், தேவனுடைய செயல்கள், தேவன் நம்மை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார், நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார், இந்த காரியங்களெல்லாம் நமக்கு புரிந்திருக்க வேண்டுமானால் நாம் தேவ ஐக்கியம், தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக, அனுதினமும் தேவனோடு கூட தொடர்புள்ளவர்களாக இருப்பது அவருக்கு ஒரு நல்லதான காரியம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக பார்க்கிறோம். லாசரு உடல்நிலை சரியில்லாத பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்றாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாங்க, ஒரு உடல்நலம் சரியில்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் மேலும் 4 நாட்கள் அங்கே இருந்துட்டார். அப்போ சாக போறான்னு தெரிஞ்சிருந்தோம், ஏன் அங்க நின்னார் சொன்னா, அவர் தேவனோடு கூட தொடர்புள்ளவராக இருந்தபடினால் தேவ சித்தத்தை அவர் நிறைவேற்றுவதற்காக அமர்ந்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப அவரோடு கூட ஒரு தொடர்புள்ளவராகவே இருந்தார். கால வேளையில எழுந்து அவர் இருட்டோட எழுந்திருந்து அவர் ஜெபிக்க போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு எந்த காரியமும் தேவையே இல்லை. ஆனால் அவர் போன காரியம் எல்லாமே அவர் அன்றன்றைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அத்துணை காரியத்தையும் தேவனிடத்திலிருந்து மாத்திரமே அவர் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய ஐக்கியம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய அனுதின வாழ்க்கையில நடக்க வேண்டிய அத்தனை காரியத்தையும் தேவனிடத்தில் நாம் அறிக்கையிட்டு செயல்படும் பொழுது அதை ஆண்டவர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் நாம் மகிமைப்படுவதாக. அந்த தேவனோடு கூட உறவு கொள்கிற காரியங்கள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு காரியம். தேவனிடத்துல தாவீது எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரை சந்தோஷமாக அவன் ஆண்டவரை தேடி தேடி போனான் என்று சொல்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தை ரொம்ப நேசித்து யோவான் அவருடைய மார்பில சார்ந்திருந்தபடியினால்தான் இன்னைக்கு யோவானுடைய சுவிசேஷம் மாத்திரம் ஒரு வித்தியாசமான, அவர் தேவகுமாரன் என்கிற ஒரு காரியத்தை அறிவிக்கிற ஒரு பகுதியாக இருக்கிறது. மற்றவை எல்லாம் சரித்திரத்தை சொல்வதற்கானாலும், ஆனால் யோவான் சுவிசேஷம் மட்டும் பல விதமான ஆழமான சத்தியங்களை யோவான் சொல்கிறதை பார்க்கிறோம். யோவான் தேவனுடைய மார்பிலே அவன் சாய்ந்திருந்தான் என்று சொல்கிற அந்த ஐக்கியத்தை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தேவனுடைய மார்பிலே நாம் சாய்ந்திருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நன்மையாகவே நமக்கு வாய்க்கிறதாக இருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் நிறைய புரிந்து கொள்ளலாம். அது நாம் தேவனோடு கூட பெற்றுக்கொள்கிற அந்த தேவ ஆவி நம்மளை நடத்துகிறதா இருக்கிறது. தேவனுடைய பிரசன்னம் நமக்கு உணரக்கூடியதா இருக்கிறது. இது எல்லாம் நம்மளை ஆண்டவருடைய வழியிலே நடத்தக்கூடிய ஒரு தேவ சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. 3வது காரியம், தேவ சித்தம் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 42வது வசனம், இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று இந்த வேத வசனம் சொல்கிறத பார்க்கிறோம். அப்போ இவரு இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியங்கள் தேவன் என்கிற ஒன்றை மட்டுமே மையப்படுத்துகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இயேசு தேவன் அல்லவா, தேவன் இல்லையா அப்படின்னு சொல்வதை காட்டிலும் மூவரும் ஒருவர் தான்,
ஆனால் பிதா என்கிற ஒரு பரிசுத்தரை மாத்திரமே அவர் மையப்படுத்துகிற காரியம். ஏனென்று சொன்னால், நான் தேவனுடைய சித்தத்தினாலே தான் நான் வந்தேன், அவர் என்னை அனுப்பினதற்கான ஒரு நோக்கம் இருக்கிறது என்று சொல்கிற பார்க்கிறோம். இதனை கொஞ்சம் விலை கொள்ள வேண்டுமானால் வேதத்தில் இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்திலிருந்து எடுத்து பேசுகிறார். என்னிடத்தில் இருக்கிறது தேவனிடத்தில் இருந்தது தான் அப்படின்னு என்று சொன்னால், தேவன் எதை நினைக்கிறாரோ அதை குமாரன் நினைக்கிறார். அந்த குமாரன் என்ன நினைக்கிறாரோ அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நடத்தி கொண்டு போகிறார். அப்போ மூவருக்குள்ளும் இருக்கிற ஒரே ஒரு காரியம், அந்த தேவ சித்தம் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம்தான் இருக்கிறதை பார்க்கிறோம். அதனால அந்த வேதம் சொல்கிறது, தேவன் உங்கள் பிதாவா இருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருங்கள், ஏனெனில் நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாய் வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார் என்று சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்துவா உலகத்துல வல்ல, பிதாவாகிய தேவன் அவரை அனுப்பினார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த காரியத்தை சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தம் என்ன என்று சொன்னால், நான் பாவத்தோடு கூட இருக்கக்கூடாது. நான் பாவம் என்னை தேவனை விட்டு விலகி இருக்கிற ஒரு காரியமா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம் என்கிறது. அப்ப நான் தேவனோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டுமானால் எனக்குள்ளே பரிசுத்தம் தேவையா இருக்கிறது. இந்த பரிசுத்தம் தேவையா இருந்தால் என்னுடைய பாவம் விலக்கப்பட வேண்டும். என்னுடைய பாவம் விலக்கப்பட வேண்டுமானால் அதற்கு பலி செலுத்தப்பட வேண்டும். அது ஆடு மாடுகள் இரத்தத்தினாலே அல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே என்னுடைய பாவம் நீங்குகிறதா இருக்கிறது. ஆகவே என்னுடைய பாவம் நீங்கினபடினாலே நான் தேவனோடு கூட ஐக்கியப்பட முடியும் என்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இதுதான் தேவ சித்தமாய் இருக்கிறது. பாருங்க, அப்ப தேவ சித்தமோ அல்லது தேவ ஆவியோ அல்லது தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியமோ ஒன்றுக்குள் ஒன்றாக இருக்கிறதற்கான காரணம், நாம் தேவனோடு கூட இடைபட வேண்டும். ஏதேன் தோட்டத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டது. தேவனோடு கூட இருந்த ஒரு மனிதன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தது. மீண்டும் அவனை அந்த தன்னோடு கூட கொண்டு போக வேண்டும் என்கிற அந்த விருப்பத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த வேத வசனத்துல நாம் வாசித்து பார்க்கிறோம். ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில உலகத்தை நாம் பார்க்க 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 அந்த உலகத்தினுடைய காரியங்கள் நமக்குள்ளே வர ஆரம்பிப்பதனாலே தேவனை விட்டு விலகிற ஒரு காரியம் நம்மிடத்திலே வந்து கொண்டே இருக்கிறது. இதுதான் ஜனங்க பார்க்கறாங்க, அந்த ராஜாவா பார்க்கறாங்க. ராஜா தங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறத பார்க்கறாங்க. அது மாத்திரமல்ல, அங்க இருக்கிறதான அந்த பணிந்து கொள்ளுதல் அல்லது மற்ற அங்க இருக்கிற அலங்கார காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இது ஏன் எனக்கு வரக்கூடாது என்கிற ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளாக வருவதற்கான காரணமே உலகத்தை அவர்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது. நாம் உலகம் இன்றைக்கு நமக்கு எத்தனையோ விதத்துல தடுமாற வைக்கிற காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறது. இந்த உலகத்தை பார்த்து நம்முடைய வாழ்க்கை அமைக்காதபடிக்கு தேவனுக்குள்ளாக நாம் வர வேண்டுமானால் தேவ ஆவி என்னோடு கூட இருக்க வேண்டும். தேவ ஐக்கியம் என்னோடு கூட இருக்க வேண்டும். தேவ சித்தம் என்னில் நிறைவேறக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்படி செய்வோமானால் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம், யோவான் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதா எனக்கு கட்டளையிட்டார் என்று சொன்னார். அப்ப அனுதினமும் அவர் ஜெபிக்க போனதற்கான காரணமே, பிதா எதை பேச வேண்டும் என்று சொன்னாரோ, எதை உபதேசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதை கேட்பதற்காகத்தான் அங்க தேவ சமூகத்துல அவர் போயிருக்கிறார் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு சாதாரணமான நான் என்னுடைய சுயத்தினாலே அல்லது என்னுடைய ஞானத்தினாலே ஒரு பிரசங்கத்தை எடுத்து அதை நான் பிரசங்கம் பண்ணுவோமானால் அது எந்த மனிதனையும் அது அசைக்காது. ஆனால் தேவன் ஒரு மனிதர்களோடு பேச வேண்டும் என்று விரும்பி அதை ஒரு மனிதன் தெரிந்து பேசுவானேயானால் அது அந்த மனிதர்களை அசைக்க பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ உலக ஞானத்திற்கும் உலக சிந்தைக்கும் கர்த்தருடைய இருக்கிற ஐக்கியத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகத்தோடு கூட ஓட ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த உலகத்தோடு போன காரியங்களை தான் நாம கொஞ்சம் நினைச்சு பார்க்கிறோம். சாமுவேல்கிட்ட அவர்கள் கேட்கிறாங்க, எனக்கு ராஜா வேணும்னு சொல்லி ராஜாவை ஏற்படுத்தி கொடுத்தார். சவுல் வந்தார், தாவீது வந்தார், சாலமோன் வந்தார். பின்னதான் நாட்களிலே ராஜாக்கள் இல்லாதபடிக்கு அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போகிறவர்களாக இருந்தார்கள். அவர்கள் 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து
ஆண்டவர்களை விடுதலையாக்கி அவர்களை ஒழுங்காக நடத்தி வந்து அவர்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்தித்து வரும் பொழுது அவர்களுக்கு கானான் என்கிற பாலும் தேடும் ஓடுகிற தேசத்தை கொடுத்திருந்தாலும் அவர்கள் முறுமுறுப்பினாலே அவர்கள் மீண்டுமாக அடிமைப்பட போகிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் உலகம். அப்ப நாம் உலகத்தை பார்த்து உலகத்தை நேசித்து உலகத்தை நம்முடைய இருதயத்திற்குள்ளே கொண்டு வருவோமானால் நமக்குள்ளாக ஒரு பெரிய அடிமைத்தனம் நமக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் விலக வேண்டுமானால் ஆவியானவர் நமக்கு தேவையாய் இருக்கிறார். தேவனுடைய ஐக்கியம் நமக்கு தேவையாய் இருக்கிறது. தேவ சித்தம் நமக்குள்ளே வரும் பொழுது மாத்திரமே இவையெல்லாம் மாற ஆரம்பிக்கிறதா இருக்கிறது. நல்லதான் சொல்லும் பொழுது சொன்னேன், அவன் இன்னும் 4 நாள் தங்கினாரே, ஆனால் அங்கே மரித்து போன ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது மரிக்க வேண்டும், அவன் மரித்து அவன் அங்கே என்ன செய்யும், நாரப்பட வேண்டும் என்கிற ஒரு காரியம் தான் அங்கே நிறைவேற இருக்கிறது. ஆண்டவருக்கு தெரியும். அவள் வெளியிலே வர வேண்டும் என்பதற்காக லாசருவே வெளியே வா என்று சொல்லும் பொழுது 4 நாள் ஆயிட்டே நாருமே என்று சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில முற்றும் அழிந்து போன ஒரு காரியத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்திற்காக தேவ சித்தம் 4 நாட்கள் காலதாமதம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்ப தேவ சித்தம் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு அற்புதத்தை நமக்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப தேவ சித்தத்தை நாம் நன்றாக புரிந்திருந்து நம்முடைய வாழ்க்கையை நடப்பிப்போமானால் கர்த்தர் நம்முடைய காரியங்களே பெரிய காரியங்களை செய்வார். வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான ஒரு சித்தம். அப்ப பரிபூர்ண சித்தம் தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மாறாத ஒரு ஜனங்களாக அல்ல, பாவம் செய்தால் அதற்கான பரிகாரத்தை ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் அல்ல. வேதம் சொல்கிறது நீங்கள் மறுரூபம் ஆகுங்கள். அப்படி என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையன ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் புதுசா மாறணுங்க. எல்லாம் புதுசா மாறணும். நம்முடைய பழைய வாழ்க்கை ஒன்று இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய காரியங்களை நமக்குள்ள கொண்டு வராதபடிக்கு எல்லாம் மாறுமானால், எல்லா உலக காரியங்கள் நம்ம விட்டு விலகுமானால் நம்முடைய வாழ்க்கை மிக மிக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல விழுந்து விழுந்து எழுந்திருக்காதபடிக்கு, உலகத்தை பாராதபடிக்கு இந்த உலகம் அழிவுக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தினுடைய காரியங்கள் எது பாவம் என்று அறியக்கூடாத அளவிற்கு மிக மிக நேர்த்தியாக இந்த நாட்களிலே பாவத்தை உலகம் நமக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய தவறான காரியமானாலும் அதை நேர்த்தியாக சரியான காரியமாக இன்றைக்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். சட்டங்கள் மாறி இருக்கிறது. ஆனாலும் தேவன் நம்மளோடு கூட இருந்து தன்னுடைய ஆவியின் மூலமாக மிகப்பெரிய ஒரு எச்சரிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதற்காக அன்றைக்கு சபைகளில ஆவியானவர் கிரிகளை நடப்பிக்கிறார். தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். எச்சரிப்பினுடைய காரியங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இதன் மூலமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவரை புரிந்து கொள்கிற வாழ்க்கையில நாம் சரியாக இருக்க நமக்கு தேவன் உதவி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 4 - 5 வசனங்கள் வரை. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்திலே வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனின்று நீக்கி விடுவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை இந்த நாட்களில் நமக்கு கொடுக்கிறார். நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சொல்லி. இதுதான் நாம் உலகத்தை பார்த்து சில தடுமாறுகிற காரியங்கள் தான் தேவனுடைய அன்பை விட்டு விலகிற ஒரு காரியமாக இருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால், எந்த இடத்துல விழுந்தோம் அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு எச்சரிப்பு வருகிறது. அந்த எச்சரிப்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்கு வருகிறது. அந்த பரிசுத்தமான அந்த வார்த்தை நம்மளை தேவ சித்தத்திற்கு நேராய் நடத்துகிறது. இந்த தேவ சித்தம் நம்முடைய தேவ ஐக்கியத்திற்குள்ளாக நம்மை கொண்டு போகிறது. இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனதோடு கூட, ஒரு முழு மனதோடு கூட
நம் ஆண்டவரை நேசித்து நாம் வாழும் பொழுது கர்த்தர் நம்மளை பெரிய அற்புதத்திற்குள்ளாக கொண்டு போகிறார். நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே ஒரு காரியம், உலகத்தை பாராத ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கணும். உலகத்துக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம், உலக காரியம் நமக்குள்ளதான் இருக்குது. ஆனாலும் நம்மளை தொடாதபடிக்கு, எப்படி தாமரை இலையில தண்ணீர் இருந்தாலும் அது எப்படி ஒட்டாது இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையில சுற்றி பாவங்கள் இருக்கலாம், அது நம்மளை ஒரு நாளும் ஒட்டக்கூடாது. உலகத்துல எத்தனையோ காரியங்கள் நன்மையானது போல தோன்றலாம், ஆனால் அது இங்க நமக்குள்ளே வரக்கூடாது. தேவனுடைய சத்தம் மாத்திரமே கேட்கிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உண்மையான ஒரு சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில தேவனை மட்டும் விட்டு விடாதிருங்கள். தேவனுடைய சத்தத்தை மட்டும் கேட்காதீங்க. ஒரு நாளும் ஆண்டவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்முடைய கைவிடுவதும் இல்லை என்கிற காரியத்தை நாம் உணர்ந்திருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர் விலகி போனார்கள், நாம் ஒரு நாளும் விலகாதபடிக்கு இருக்கிறது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கு. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரிடத்துல நெருங்கி போகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கி நீங்கள் உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். யாருக்காக கொடுத்த வார்த்தைங்க? நீங்க மழையையும் காண மாட்டீங்க, பெய்ய மேகத்தையும் காண மாட்டீங்க, ஆனா பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீர் நிறம். யாருக்காக சொல்லப்பட்ட வார்த்தை பாருங்க. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு அநேக காரியங்களை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னார். இது நமக்குள்ளே நிறைவேறுகிறதா இருக்கிறது. சீசர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ வழியில போவதற்கு நீ ஒன்றும் எடுத்துட்டு போகாத, உன் பாதரட்சி எடுத்துட்டு போகாத, உன் பணப்பையை எடுத்துட்டு போகாத, எதுவுமே எடுத்துட்டு போகாத என்று சொல்லி அனுப்பி வைத்தார். ஆனால் மீண்டும் வரும்பொழுதோ ஆண்டவர் அவரிடத்துல கேட்கிறார், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா என்று சொல்லி. எங்களுக்கு எந்த குறையும் இல்லைங்க. சாப்பாட்டுக்கு குறைவில்லை, அவர்களுக்கு பாதரட்சிக்கு குறைவில்லை, அவங்களுக்கு வஸ்திரங்களுக்கு குறைவில்லை, எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிறைவாக இருந்தது. காரணம், கர்த்தர் அவர்களை நடத்துகிறவராக இருந்தார். கர்த்தர் அவர்களை நடத்துகிறார் இருந்தார். ஆண்டவர் படகிலே போகும் பொழுது அவர் உறங்கித்துல இருந்தார். பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி. ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் சொல்றார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தாருங்க. மறந்து போயிட்டாங்க. நமக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு கொண்டு போகிறேன் என்று சொன்னார். கொண்டு போய் சேர்த்தவராயிருக்கிறார். இன்றைக்கு பரம கானானை நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். கொண்டு போகிறவராயிருக்கிறார். நாங்கள் ஒரு நாளும் விசுவாசத்துல நாம் குறையாதபடிக்கு நாம் காத்திருந்தால் நம்ம நிச்சயமாக அந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கிறவராயிருக்கிறார். பேதுருவை போல நாம் மடிந்து விடுகிறோமே என்று சொல்லி உலகத்தை பார்க்கிற நாம் ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அமைதியை கெடுத்தவர்களாக தான் இருப்போம். அவன் சஞ்சலப்பட்டது போல, பேதுரு சஞ்சலப்பட்டது போல நாமும் சஞ்சலப்பட்டு கொண்டுதான் இருப்போம். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேரை போஷித்தார். அது காரணம் என்ன? அவர்கள் உலக பிரகாரமா பார்த்தாங்க, இவங்களுக்கு சாப்பாடு இவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியாது, இவர்கள் எப்படி கொண்டு போக முடியும்? உங்ககிட்ட என்ன இருக்குது? அப்ப என்னட்ட என்ன இருக்குன்னா 5 அப்பம் 2 மீன் தான் இருக்கு, அது போதுமானது. அப்ப நம்மள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பலன் இருந்தாலும் போதும். ஆண்டவர் அதை கொண்டு ஆண்டவர் நம்மளை பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆகுவான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. நாம் ஒரு நாளும் அற்பமானவர்கள் என்று சொல்லி எண்ணாதபடிக்கு, உலகத்தான் என்று எண்ணாதபடிக்கு, நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல அந்த வைராக்கியத்தில் நாம் வாழுவோம். உலகத்தை பாராதபடிக்கு. உலகம் நம்மளை என்ன வேணாலும் சொல்லலாம், உலகம் நம்மளை அற்பமாய் கூட நினைக்கலாம். ஆனால் நான் தேவனுடைய பிள்ளையா இருந்தால் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன தாவீது, ஒரு வாலிபனான தாவீது ஒரு பெரிய யுத்த வீரனை மடங்கடிக்கிறான் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு உலகத்த காரியத்தை மடங்கடிக்க முடியும். காரணம், நான் தேவனோடு கூட வந்திருக்கிறேன், தேவனுடைய சேனையினாலே வந்திருக்கிறேன், அவருடைய நாமத்தினாலே வந்திருக்கிறேன். இந்த உணர்வு நமக்குள்ளே இருக்குமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு தேவ சத்தத்தை கேட்கிறவர்களாக நீங்க மாறுங்க. தேவ ஆவி உங்களுக்குள்ளே பலத்த காரியங்களை செய்ய வேண்டும். எனக்குள்ளாக இருக்கிறத நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி ஒரு பெரிய அற்புதத்தை அவன் கொண்டு வந்ததற்கான காரணம், அவன் தேவனை புரிந்து கொண்டான். அவன் மறுதளித்தவன் தான். நான் மீன்பிடிக்க போகிறேன் என்று சொன்ன மனிதன் தான். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தான், சித்தத்தை நினைக்க ஆரம்பித்தான், ஆவியை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். மாற்றங்கள் உண்டானது. எனக்குள்ளே இருக்கிறதை உனக்கு தருகிறேன் என்று சொல்லும் பொழுது அவன் மூலமாக அற்புதங்கள் உண்டாகிறது. இதுதாங்க தேவனை புரிந்து கொள்கிற காரியங்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை புரிந்து கொள்ளாமல் ராஜாவை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கை நாசமாய் போனதை பார்க்கிறோம். ஆனால் நாம் தேவனை புரிந்து கொண்டு அவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கென்று நாம் ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.